Identity is not for sale. My identity is not for sale. I will never allow my identity to be sold. How many of you know this? இந்த ஐடென்டிட்டினாலே தான் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி தான் என்னை பரலோகத்துக்கு நேராக என்னை கொண்டு போகும். இந்த ஐடென்டிட்டி தான் பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி தான். If the enemy fears only one identity, Christ Jesus. One Kings, a lot of things I want to say from 1 Kings chapter 8. As we read this, there are a lot of things I would want to say. உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வரச் செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும். Then King Solomon summoned into his presence at Jerusalem the elders of Israel, all the heads of tribes and the chiefs of the Israelite families to bring up the ark. இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானி மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இங்க வந்து அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள்? எதை கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு ராஜா கட்டளையிட்டான்? What was the commandment that was given? Why did King Solomon summon? ஏன் அவர்களை கூப்பிட்டான்? ஒரு காரியத்தை சொல்லும்படி கூப்பிடும் பொழுது அவன் யாரையெல்லாம் கூப்பிட்டானா பாருங்க. Whom all did he summon? யாரையெல்லாம் கூப்பிட்டான்? இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வரச் செய்தான். He made everybody, he summoned, எல்லாரையும் தன்னிடத்திலே கூடி வர செய்து எல்லாரையும் வரவழைத்தான். I am telling you, தேவனுடைய பிள்ளைகளே, men, சகோதரர்களே, தேவன் உங்களை பிரீஸ்டாய் அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை பெரிய அபிஷேகத்தோடு அழைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை நடத்தும்படி, உன் குடும்பத்திற்கு வார்த்தையை நீ கொடுக்கும்படி தேவன் ஒவ்வொரு ஆண் மகனையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். Every man of the family has been given the anointing of a priest. கேக்குதா? இங்கே கூப்பிடப்பட்டார்கள். They were called. அவன் கூப்பிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நாம் இப்போ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்யணும்? இந்த ஆர்க்கை, அதாவது இந்த உடன்படிக்கை பட்டியை என்ன பண்ணணும்? எல்லாரும் கொண்டு வந்து எங்க கொண்டு வரணும்? Where should we bring? படிங்க, அங்கே இருக்குது. இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்களை என்ன பண்ணாங்களா? சில பேரை அவர்கள் கூடி வர செய்யும் பொழுது, கர்த்தர் நம்மளை கூடி வரும் பொழுது சில கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த தாவீதினிடத்திலிருந்து அவன் பார்த்த இந்த சாலமோன் ஒரு காரியத்தை அறிந்தான். தேவாலயத்தை அவன் கட்டின பொழுது அங்கே என்ன கொண்டு வந்தான்? What did he bring? Ark. என்னத்தை கொண்டு வர சொன்னான்? என்ன சொல்லுது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது? உடன்படிக்கை பெட்டி என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது? உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம். அந்த ஜனங்களுக்கு தாவீது ராஜா ருசித்த, பாடி துதித்த, அந்த காரியத்துக்காக ஏங்கின அந்த காரியத்தை சாலமோன் சொல்கிறான். நமக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. நம்ம இப்போ உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ண வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வர வேண்டும். சிலர் அதற்காக என்ன பண்ண வேண்டும்? ஓட வேண்டும். சிலர் அதை சுமக்க வேண்டும்.
இந்த புதிய ஏற்பாட்டில் நீயும் நானும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அதுதான் சாட்சியின் பெட்டி, அதுதான் தேவனுடைய சமூகம், அதுதான் நீ போகிற வருகிற இடமெல்லாம் நீ சுமக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, தேவனுடைய நாமம். ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? ருசித்து சொல்கிறேன். தேவனுடைய நாமத்தை சுமக்கிறவர்களுக்கு வித்தியாசமான கனம் இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை சுமக்கிறவர்களுக்கு எங்கே போனாலும், யார் நம்மளை என்ன செய்தாலும் ஒரு காரியம் இருக்கிறது, உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம். அப்போ கொண்டு வர செய்து ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் என்ன செய்தார்கள்? முதல்ல சுமந்து. என்னோட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க in English. When the elders of the Israel had arrived, the priests took up the ark. Some people took it up. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? சுமந்தார்கள். took up. Somebody, the Lord is calling out, take it up. Don't allow it to wait for too long. உனக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களை ரொம்ப நாள் அங்கே வைத்து விடாத, ரொம்ப நாள் வைக்க கூடாது. அது நீ சுமக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீ சுமந்து பாரு, நீ சுமந்து பாரு. உன்னால தேவனுடைய சில அற்பமான காரியங்களுக்காக சுமக்கிறதை விட்டு இருக்கிறார்கள் நிறைய பேர். உலகத்துக்காக பயந்து சில காரியங்களை சுமப்பதை விட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், டேக் இட் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், டேக் இட் அப். டெல் யுவர் நேபர், டேக் இட் அப். த திங்ஸ் தட் யூ ஹவ் லெஃப்ட் பிஹைண்ட், த திங்ஸ் தட் யூ ஹவ் ஸ்டாப் டூயிங், த திங்ஸ் தட் த பிரேயர்ஸ் தட் யூ ஹவ் ஸ்டாப், டேக் இட் அப் அகைன். ஏனென்றால் அது தேவனுடைய மகிமையா இருக்கிறது. அது நீ சுமக்கும் பொழுது உனக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறும். நீ சுமக்கும் பொழுதே உன்னை பார்க்கிறவர்கள் உன் மேலே இருக்கிற அந்த மகிமையை காண்பார்கள். டேக் இட் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. யூ ஹாவ் டு. சுமக்கிறதுனா சில நேரங்களில் சுமக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. மெனி பீப்புள் டோன்ட் வாண்ட் டு take it up. I don't want to take up. I don't want to take up for him. I don't want to take up for him. As a pastor நான் சொல்கிறேன் பாருங்க, I have to take up for everybody. இவங்களுக்கு மேலே அவங்களுக்கு கீழே, அவங்கள வேலை இவங்கள வேலை செய்ய முடியாது. அதே போல் தான் தேவன் செய்கிறார். யாரையும் உயர்த்தி வைக்கிறதில்ல, யாரையும் தாழ்த்தி வைக்கிறதில்ல. தேவ பிள்ளையாக என்னுடைய அடையாளம் அதுதான். நான் யாரையும் என்ன பண்ண முடியாது, அப்படியே உயர்த்தி வச்சுக்கிட முடியாது. சில பேரை I have to take up sometimes. நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் டேக் இட் அப். பக்கத்தில் சொல்லுங்க, அவங்க பேசுனாங்களா பரவாயில்ல, கொஞ்சம் டேக் அப் பண்ணு, கொஞ்சம் புட் அப். என்ன பண்ணு? புட் அப் sometimes. If you can't put up, you can never take up. If you can't put up, you cannot. Some people cannot put up with anything. They cannot put up. எதுவுமே அவங்களால என்ன முடியாது, ಏನು ಸಹಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನು ಮಾತಾಡಿದ್ರು ನನಗೆ ಆಗಲ್ಲ, ನನಗದು நன்னகாதாகல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சம்டைம்ஸ் யூ நீட் டு புட் அப். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் டேவிட், இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் வாட் இட் மீன்ஸ் டு ஃபாலோ. சில பேரை ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்க்கணும். சாலமோன் என்ன பண்ணா, தாவீது என்ன பண்ணா, சில காரியங்களை புட் அப் பண்ணிட்டான், சில காரியங்களை சகித்து கொண்டான், சில காரியங்களை பரவாயில்லை என்று சொன்னான். டுடே for somebody the Holy Spirit God is asking me to tell you, he is asking you to put up for some time so that you can take up something precious. If you want to carry something very precious, you have to put up with some people, with some situations, some things that you may not like it. அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம், அது உங்களுக்கு சகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். மேபி தட் திங் இஸ் இரிட்டேட்டிங் யூ, that thing is really causing you pain. But today I am telling you, இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் சில காரியங்களை I will put up Lord. அவங்களுக்குள்ள கிறிஸ்து வருகிற வரைக்கும் நான் இதை put up பண்ணிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்குள்ள வெளிப்படுகிற வரைக்கும் it does not end there. It does not end by just telling few good things to them. சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேனே, நான் தான் நல்ல விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டேனே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே வேணும் தான் புட்டிங் அப். பட் யூ நோ வாட் த லார்ட் சேஸ்? புட்டிங் அப், it does not end there. It does not
end there. Maybe you are facing difficult people. Maybe some difficult people are around you. Let me tell you, if you are able to put up, if you say, Lord, for your sake, if for your sake I am here to put up, உங்களுக்காக ஆண்டவரே நான் இதை சகித்துக் கொள்கிறேன், நிமகோஸ்கர சுவாமி, மீகோஸ்கரமு தன்றி, आपके लिए थोड़ा बहुत मैं सह लूंगी. கொஞ்சம் நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் சகித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. வாட் இஸ் த ரிவார்ட் ஆஃப் புட்டிங் அப்? சில காரியங்களை நம்ம சகித்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ரிவார்டு என்ன, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, நமக்கு கிடைக்கிற ஐயோ நேரங்கள்லாம் எதுக்கு நம்ம மேலே கோபம் வரும்னே தெரியாது. சில பேர் சிலதெல்லாம் ಯಾಕೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ, ಯಾಕೆ ಅಂತಾನೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ವೈ ದೇ ಆರ್ ಆಂಗ್ರಿ ಅಟ್ ಮೀ, ವೈ ದೇ ಆರ್ ಕ್ರಾಸ್ ಅಟ್ ಮೀ, ಆರ್ ವೈ ದೇ ಆರ್ ಇರಿಟೇಟೆಡ್. But let me tell you something, don't throw your irritation at somebody. Don't throw. That is very, very bad in the eyes of God. Sometimes if they are irritated, they will throw their irritation on somebody. That means we should understand, he's irritated or she's irritated and that's why she's throwing it on me. Let me tell you something, your irritation is about you. You should check yourself and I should check myself why I am irritated. What is that is irritating me? I should examine myself rather than throwing tantrums. சில நேரங்களில் பாருங்கள், நாம் ரொம்ப எரிச்சலாயிட்டு மற்றவங்கள மேலே அந்த எரிச்சலை அப்படியே டப்பாவா, ஏன்னா வேற எங்கேயும் காட்ட முடியாது. சில பேர் வீக்காக இருப்பாங்க, அவங்க மேலே போய் அந்த எரிச்சல் அப்படியே அவங்க சில நேரங்களில் சொல்கிறேன் பாருங்கள், சம்டைம்ஸ் இட் கேன் ஸ்மால் திங்ஸ் ட்ரிகர்ஸ், ஸ்மால் திங்ஸ், சின்ன விஷயம் கூட என்ன இருக்கும் அப்படியே ட்ரிகர் ஆகிடும். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த எரிச்சலின் ஆவிகள் கட்டப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவாராக, வீடுகளிலே சமாதானம் இருப்பதாக, கோபத்தின் வார்த்தைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு கட்டப்படுவதாக. Our houses needs to be filled with the presence of God. நான் உண்மையாகவே சொல்கிறேன், I will teach you a small secret this morning. You know what I do? இந்த வீட்டில் எல்லாரும் படுத்த பிறகு I will roam around my entire house praising, துதி சொல்லிட்டே என்ன பண்ணுவேன், கிச்சனில் போவேன், பெட்ரூமில் போவேன், ஹாலில் போவேன். ஐ யூஸ் டு டூ. நான் என்ன பண்ணுவேன், அதை சொல்லி அந்த வீட்டில் யாரோ தெரியாதவங்க, ஈவன் அ பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், சம்டைம்ஸ் சும்மா வந்தவங்க, இந்த டிவி ஃபிக்ஸ் பண்ணவங்க, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஷாலோம், இந்த வீட்டில் ஏதோ ஒரு சமாதானம் இருக்குது. டெல் மீ, கேன் யூ நாட் டூ தட்? நீயும் நானும் நம்ம வீட்டில் சமாதானத்தை ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி செய்து பாருங்கள், ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி செய்யுங்க. எரிச்சலின் ஆவிகள் கட்டப்பட்டு போகும். சம்டைம்ஸ் யார் வேணால் வனரபிள் டு இரிட்டேட்டிங் ஸ்பிரிட்ஸ், அந்த ட்ரிகர் ஆகிற காரியங்கள், சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிற காரியங்கள், ஏன்னா நம்ம சுமக்கிறவங்க. தட்ஸ் வை ஐம் சேயிங் புட் அப். அதான் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும், புட்டப் பண்ணிட்டா கர்த்தர் உன்னை பார்ப்பாரு. என் பிள்ளை புட்டப் பண்ணுறா, என் பிள்ளை எனக்காக நிற்கிறா, என் பிள்ளை எனக்காக பேசுகிறா, என் பிள்ளை எனக்காக சகிக்கிறா, நான் அவளுக்காக எல்லாவற்றும், அவங்களுக்காக நான் எல்லாவற்றும் செய்து முடிப்பேன், எனக்காக செய்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ நம்ம போய் வேலை செய்கிறோம், அவங்களுக்காக செய்யும்போது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க எனக்காக செய்கிறாங்க. She was so proud of them. She was saying, they are doing it for me and they are doing it for me. That's why ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது, அவங்க மேலே என் ஹார்ட் புல் ஆகுது. அப்போது மனுஷனுக்கே இன்னொரு மனுஷன் மேலே அப்படி புல் ஆகும்போது, தேவாதி தேவனுக்காக நீ புட்டப் பண்ணும்போது, நீ சுமக்கும்போது அவர் உன்னை கைவிடுவாரா? நான் சொல்கிறேன், சில நேரங்கள்லாம் எதிர்த்து நேராக பேச தேவையில்லைங்க. எதிர்த்து உடனே உடச்சிடணும். உடனே immediately. God allows sometimes difficult people in our lives. அவர் பேசுவார், அவர் செய்வார், அது உடைக்காம செய்வார். ஆமென். உறவுகள் உடைக்காம செய்கிறவர் என் தேவன். ஆமென். He will not allow the relationships to break. He will handle it. When he will handle it with care. சொல்லுங்களேன், he handles with care. ஆண்டவர் ஹேண்டில் பண்ணும்போது he handles it with care.
அவர் ஹேண்டில் பண்ணும்போது அவர் அழகாக அதை என்ன பண்ணுவார், ஹேண்டில் பண்ணுவார். உறவுகள் முறியாதபடிக்கு, உறவுகள் என்ன ஆகாதபடிக்கு, உடைக்கப்பட்டு போகாதபடிக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் ஹேண்டில் பண்ணட்டுமே. என் வாழ்க்கையில கொஞ்சம் கர்த்தர் ஹேண்டில் பண்ணட்டும் ஆண்டவரே. அந்த காரியங்களை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க ஆண்டவரே. எவ்ரி டைம் வித் மை மவுத், வித் மை ஆர்குமெண்ட்ஸ், வித் மை இரிட்டேஷன் ஐ வாண்ட் டு ஃபேஸ் பீப்புள். டுடே நான் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நான் சுமக்கிறதுனால கொஞ்சம் காரியங்களை சகிக்கிறேன். சுமக்கிறவங்க சகிக்கணுங்க. சுமக்கிறவங்க என்ன பண்ணணும், சகிக்கணும். ஆண்டவர் ஒன்று காரியத்தை சொன்னார். ஒருத்தன் இப்படி அடித்தா இன்னொன்று என்னங்க அர்த்தம் அதுக்கு? நம்ம என்ன கவர்ட்ஸா, கோழையா? ஆர் வி கவர்ட்ஸ்? He said, if somebody slaps on your right cheek, show him also the other cheek. What was the standard he was setting up for us? எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டை தேவன் வைத்திருந்தார். இன்னைக்கு நிறைய blessings நிறைய பேர் இழந்து கொண்டிருக்கிறோம். எதனால இழந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் சொன்னார். Why did he say that? It is even now sometimes when I think about it, it was a Jewish custom. என்ன தெரியுமா? When they meet they used to kiss them on both the cheeks. And that's why the Lord said, when you turn the other cheek, நீ ஒரு கன்னத்தில் எடுக்கும்போது இன்னொரு கன்னத்தை நீ காட்டும் பொழுது நிஜமாக வர்ச்சுவலி இல்லை. இட் இஸ் நாட் அபவுட் வர்ச்சுவலி கூட செய்தார்கள், இது அப்படியே செய்தவர்களும் இருக்கிறார்கள். ரீசெண்ட்லி ஐ saw a வீடியோ. அங்கே போய் அந்த ஒரு லேடி, இங்கே ஏன் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, why are you distributing, why are you speaking, why are you preaching என்னமோ சொல்லி, he was not going to their house, he was going to somebody known to him. அப்படியே போட்டு அடித்தாங்க. அவர் இன்னொரு மண்ணு கன்னத்தையும் காட்டினார். அந்த லேடி கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு தெரியல. எவ்ரிபடி, அவங்க ஆளுங்க எல்லாருமே அவரை ஒன்றுமே சொல்லலை. எல்லா ஃபோக்கஸும் யார் மேலே வந்துடுச்சு தெரியுமா? அந்த லேடி மேலே வந்துடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, வாட் யூ டிட் இஸ் ராங். நான் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் ராங் பை டூயிங் ராங். யாரோ உனக்கு தீமை செய்தால் அவங்களுக்கு தீமை செய்து நீ அவங்க பேசினா நீ பேசி இல்லை. நீ பை டேர்னிங் யுவர் அதர் சீக் யூ ஆர் ப்ரூவிங் தம் ராங் இன் த சைட் ஆஃப் காட், இன் த சைட் ஆஃப் மேன். யார் கண்ணில் நீங்கள் அவங்கள ரெண்டு பேரோட கண்களையும் அவங்க விழுந்து போகிறாங்க. நீ அவங்கள தள்ளி தான் விழணும், நீ அவங்க பேசி தான் விழணும் தேவையில்லை. நீ மறு கன்னத்தை காட்டும் பொழுது, நீ கொஞ்சம் புட்டப் பண்ணு கொள்ளும்போது, when you put up பண்ணும்போது என்ன தெரியுமா நீ என்ன பண்ணுற? கர்த்தர் அந்த நொடியை, அந்த உறவை காத்து கொண்டார். கொஞ்சம் ஒரு half an hour அப்புறம் that lady came back. அதால் வீட்டுக்கு போக முடியல, அதால் 1 கிலோமீட்டர் நடக்க முடியல. This happened. She could not walk 1 kilometer. She came back again. அது என்ன பண்ணுது? எப்படி ஆகலை, என்ன பண்ணிடணும்? இவருக்கு அது அடிக்குதுன்னு அடிச்சிடுச்சு தைரியமா. ஒரு வீடியோ எடுக்கிற ஜோஷில் என்ன பண்ணிடுச்சு, இவர் என்ன பண்ணார், இன்னொரு கண்ணத்தை காட்டினார். She could not walk. I'm telling you, அப்படி தேவ பிள்ளைகளை ஒடுக்கிட்டு, நான் சொல்கிறேன், உன்னை ஒடுக்குனவங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒடுக்கிட்டு அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. உன்னை ஒடுக்கிட்டு, உன்னை பேசிட்டு, உன்னை தாறுமாறாக பேசிட்டு, they cannot sleep. அவர்களுக்கு நித்திரையை என்ன ஆகிவிடும்? ஷோ, இதுதாங்க பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற கிருபை, பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற கிருபை. நீ நிம்மதியாக தூங்கிடுவ. எப்போ தெரியுமா? நீ புட்டப் பண்ணிக்கிற ஆளாக இருந்தா, நீ சுமக்கிற ஆளாக இருந்தா நீ நிம்மதியாக தூங்கிடுவ. ஆனால் அவங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நிம்மதியாக தூங்க முடியாது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றும், என் கோபத்தை இன்னைக்கு உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். My anger, I rest it at your feet, Lord, this morning. I am not going to deal it anymore. நான் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஏன்னா இங்கே சாலமோனுக்கு சொல்லப்பட்டது என்ன சொன்னான் பாருங்க. When all the elders of Israel had arrived, the priests took up the ark. They took it up. சுமக்கிற தேவ பிரசன்னத்தை சுமக்கிற அவர்கள்
விசேஷிக்கமாய் வேர்பிரிக்கப்பட்டார்கள். தட்ஸ் வாட் இந்த காலத்தில் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீ வேருக்கு பிரிக்கப்பட்டிருக்கிற, உன் வாயை காத்துக்கொள். நீ வேர் பிரிக்கப்பட்டிருக்கிற, உன் வாழ்க்கையை காத்துக்கொள். நீ வேர் பிரிக்கப்பட்டிருக்கிற, you are a vessel of the Lord. You have been separated, you have been segregated, you have been called apart, you have been set apart. ஆகையால you cannot behave and be like everybody else in the world. அவங்க மாதிரி ஜோக் அடிச்சுக்கிட்டு, அவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அவங்க மாதிரி எல்லாம் நாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஜோக் அடிச்சு அப்படியெல்லாம் இருந்தால் தானே பாஸ்டம்மா எல்லாரும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஏன்பா நல்லா இருக்கணும், ஆத்மா நல்லா இருக்கணும். சில பேர் பாருங்கள் இந்த சேஃப் கேம் ஆடுவாங்க. சேஃப் கேம் தெரியுமா? பிளேயிங் சேஃப். சம் பீப்புள் வில் பிளே சேஃப். உங்ககிட்டயும் எனக்கு வேண்டாம், அவங்கக்கிட்டேயும் வேண்டாம். நான் அவங்கக்கிட்டேயும் நல்லா அவங்கள இவங்கக்கிட்டேயும் என்ன பண்ணுறேன்? I want to be good to you, I want to be. God does not like it. That's hypocrisy. ஆண்டவருக்கு அது பிடிக்காத. சேஃபாக இருப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಏನು ಹೆಂಗಿರ್ತಾರೆ? ತುಂಬ ಸೇಫ್ ಗೇಮ್. ನೀನು ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಏನು ಹವ್ವಳಂಗ್ಲೆ ಮಾಡಿದ್ಲು. Eve did that. She nodded her head to Adam. She nodded her head to Satan. I'm telling you today, you cannot nod your heads in two places. You cannot nod everywhere. சொல்லுங்களேன், நாடுன்னா என்னங்க? என்னது நாடுன்னா? சில பேர் புரியலையா? எல்லா இடத்துலையும் தலையாட்டக்கூடாது. ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಏನು ಮಾಡಬಾರ್ದು? ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸಬಾರ್ದು. ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಅಲ್ಲಿಯೂ ತಲೆ ಆಡಿಸೋದು, ಇಲ್ಲೂ. பிகாஸ் அவங்களையும் ஒரு குட் புக்ஸில் வச்சுக்கலாம், இவங்களையும். ரெண்டு காரியத்தில் இருக்க முடியாது. எதுவானாலும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சில பேர் இருக்கிறாங்க, இதுதான் சரி. நீங்கள் எப்போ அப்படி பேச கர்த்தர் உங்களுக்கு கிருபை தராரோ அந்த நாளில் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் உலகத்தார் அல்ல என்பதை. உலகத்தார் தான் அப்படி இருக்க முடியும். இட்ஸ் ஓகே. அதுலேயும் கூட எல்லாரும் அப்படி இல்லைங்க. நம்மளை விட எத்தனையோ நீதியவான்கள் அங்கே இருக்கிறார்கள். There are so many people out there, they do more good works than us. அவங்க வார்த்தையில் தாழ்மை இருக்குது, நம்மளை விட அவங்க நீதி பெரிதாக இருக்கிறது. This hurts me sometimes. நம்மளுடைய நீதியை விட அவங்களுடைய நீதி பெரிதாக இருக்கு. இப்போ 3 verse படிமா. இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் சுமந்தார்கள், நடந்தார்கள். இன்னொரு இடத்துல யோர்தானை தாண்டும் பொழுது, நான் யோவான் 4 சொன்னேன்ல, திருப்பிக் கொள்ளுங்க. யாருன்னா திருப்பிக் கொண்டீங்களா? I thought by now you will catch it. John chapter 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு see this woman சுமக்கணும்னா கொஞ்சம் கீழே வைக்கணும். அவ என்ன செய்தா? சுவிசேஷத்தை சுமக்கிறவளா, தேவனுடைய மகிமையை சுமக்கணும்னா she என்ன பண்ணலாம்? அந்த ஜாரை எங்க வச்சா? where did she put the jar? அந்த குடத்தை எங்க வைத்தாள்? குடத்துல தான் வந்தா, குடத்துக்காக தான் அவ சுமந்துட்டு வந்தா, அதைத்தான் அவர் நிரப்பிக்கிட்டு போகணும். Actually she had to fill and go back with the water, but the same pot she kept it down. இன்னைக்கு சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட மகிமையை சுமக்கணும்னா some things you have to put it down. ಕೆಲವನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? ಕೆಳಗೆ ಇಡಬೇಕು. ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಅದ படிங்கம்மா, படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, தன் குடத்தை நல்லா படிங்க, தன் குடத்தை, உன்னுடைய கோபத்தை வைத்துவிட்டு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை வைத்துவிட்டு, உனக்கு கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்களை நீ வைத்துவிட்டு சுமக்கணும். என்ன பண்ணணும்? she bought it, she brought. ஐயோ, நான் அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். அப்போ எதுக்கு? நான் அப்பவும் அப்படிதான், இப்பவும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சில காரியங்களை என்ன பண்ணு?
கீழே இறக்கி வை. சொல்லுங்களேன் பக்கத்தில், இறக்கி வை. You have to. Some things are not in alignment with God's plan for you. There are some things that I have not given it to you. நான் உனக்கு அது கொடுக்கல. நான் இது இனிமே நீ அதை சுமக்கணும்னு நான் விரும்பல. I don't want you to take that burden. Leave that burden down. அவ தண்ணி இல்லாமல் போனதுனால அவளுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சா? ஜீவனை கொடுக்கிறவர்களை கொண்டு போயிட்டா கூட, தண்ணீரை எப்பொழுதுமே அவளுக்கு கொடுக்கிறவர்களை இனிமே மறைஞ்சு அவள் வந்து தண்ணி எடுக்க வேண்டியதில்லை. ஷி வாஸ் அவள் யாராக இருந்தா? சமாரிட்டன் உமனாக இருந்தா. அண்ட் ஷீ, யூ நோ ஹர் லைஃப், ஷீ ஹேட் லாட் ஆஃப் பாஸ்ட், லாட் ஆஃப் பேகேஜஸ். அப்போது என்ன பண்ணா இவள்? நீங்கள் வாசித்து பாருங்களேன், அவள் வரும்போது எப்படி வந்தா? சுமந்துக்கிட்டு வந்தா. ஏன்னா இந்த தண்ணி பகுமானம் எல்லாரும் யாரும் இல்லாதப்போ, she came when there was no one around. She didn't want anybody to see her. யார் அவளை பார்த்தாலும் they will ask some question to her. யார் அவளை பார்த்தாலும் இவளுக்கு சில பேர் சில நேரங்களில் தெரியுமா, if you have some baggage, if you have some past, even if nobody is going to ask, we feel that they might ask. நம்மளை கேட்டுடுவாங்களோ, நீ கிறிஸ்டினான்ட்டு நம்மளை கேட்டுடுவாங்களோ, அதுக்கு தான் நான் பைபிளை என்ன பண்ணுறேன், பேக்கில் வச்சு இன்னொரு பேக்கில் வச்சு இன்னொரு ஜிப்பு போட்டு அதுக்குள்ளே வச்சு. சில பேருக்கு என்ன, நான் கிறிஸ்டின் அப்படி இல்லை, ஆனால் நான் அங்கே என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு அப்பப்போ ஆண்டவரும் அப்பப்போ ஆகிடும். இஃப் யூ கிவ் அப் ஆன் ஹிம், he will give up on us. சம்டைம்ஸ் யூ see, அந்த வைராக்கியம் இருக்கிறவங்க தான் பெஸ்ட் பீப்புளாக இருக்கிறாங்க. வைராக்கியம் இருக்கிறவங்க சில பேர் என்னை அடித்தாலும் பரவாயில்லப்பா, என்னை வெக்கன்னு நினைச்சாலும் பரவாயில்லப்பா, நான் இதை சுமந்துட்டு என்ன பண்ணுவேன், இப்படி தான் நான் போவேன். உங்கள் தெருவில் இப்படி உங்களை பார்க்கட்டும். லெட் யுவர் பீப்புள் நோ தட் யூ, நீ இதை சுமக்கிறேன்னு தெரியட்டும். இது நீங்கள் சுமந்தா அது உங்களை சுமக்கும், தெரியட்டும். இது வரைக்கும் தெரியாதவர்களுக்கு இன்றைக்கி தெரியட்டும். எத்தனை பேர் சொன்னீங்க தெரியாதவர்களே இருக்கக்கூடாது? இன்ஃபேக்ட் யாருக்குமே இது தெரியாமல் இருக்கக்கூடாது. nobody should think that you don't have this. Everybody, this is my identityங்க. என் ஐடென்டிட்டி என்னுடைய ஃபேமிலி இல்லை. My identity is not about my big family or BO. முன்னாடி BO போட்டுக்கலாம், பியும் போட்டுக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு சரி. It can be big or it can be. That is not my identity. Sometimes we are so proud of introducing ourselves. We are so, when we introduce ourselves, we are so proud. But let me tell you, my identity comes from this. என்னுடைய அடையாளம் இதிலிருந்து உண்டாகுகிறது. இதை தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இதை என்ன பண்ணிடக்கூடாது, இதை நீ மூடி வைத்தா அடிக்கட்டுமே. 2 அடி தான் வாங்கி பார்க்குறேன், என்ன ஆகிட போகிறேன்? பிசாசுக்கிட்ட அடி வாங்குறதை விட ஆண்டவருக்காக 4 அடி வாங்குறதுல எனக்கு சந்தோஷம். How many of you are here? பிசாசுக்கிட்ட நான், it is better for me if I am being beaten for the sake of this word. You know, yes, we have to forsake many things if you want to have this identity. This identity demands sacrifice. This identity demands your complete devotion. This identity is not about hiding. இதுதான் என்னுடைய மறைவு, இதுதான் என்னுடைய அடையாளம். அப்போது இங்கே சுமக்கிறவர்களுக்கு சுமக்கும்போது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சுமக்கும்போது வாட் யூ நோ, தேவர் கால். இது வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ வைத்து விட்டிருந்தார்கள். இது வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி என்ன இல்லை, சுமக்கப்படாத ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. இது வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் அறியவில்லை, யாருக்குமே தெரியாது. இது அப்படியே என்ன, தேவாலயம் இல்லை, உடன்படிக்கை இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆனால் சாலமோன் சொல்கிறான், இனிமே அவர் நம்மளுடைய அடையாளம். அதுதான் இந்த யூதர்கள் இன்றைக்கும் செய்கிற காரியம். ஒரு கையில் தோராவை வச்சுட்டு இன்னொரு கையில் என்ன பண்ணுறாங்க, பேட்டிலுக்கு நிற்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தரை தான் சொல்கிறார், இன்றைக்கி நீ சுமப்பியா, நீ இதை சுமப்பியா உன் வில்லேஜில். ஐ கேன் ரிலேட் வித் ஆல் திஸ் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் சச் பிக் பேக்ரவுண்ட். எனக்கு ரிலேட் ஆகும். சில பேருக்கெல்லாம் நீங்கள் பெங்களூர்லேயே இருந்து, சில உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியாது.
ஏன் கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் மத்தியிலே நமக்கு நிறைய வெக்கங்கள் உண்டு. நிறைய பேர் என்ன, நீ பெரிய, நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவங்களுக்காக தேவனை விட்டு விடாத. டோன்ட் கிவ் அப் ஆன் காட் ஃபார் டு ப்ளீஸ் தெம். டு ப்ளீஸ் தெம். சொல்லு தைரியமா, சொல்லு, பரவாயில்ல, எனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் தான் என் தேவன், அதுதான் என் அடையாளமாப்பா, என்னை காக்கிறவர் அவர் தான், அவர் என்னை காத்துக்கொள்வார். He is able to do it. நான் இதை என்ன பண்ண மாட்டேன், உனக்காக. எனக்கு ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கிருபா மாதிரி இருந்தேன். ஐ வாஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் கிருபா ஆர் லிட்டில் ஓல்டர் தென் ஹர். அப்போ அவ்வளோ வயசு தான் இருக்கும் எனக்கு. அப்போ ஆண்டவர் அப்படியே ருசிக்கிறேன். ஐ வாஸ் டேஸ்டிங். ஐ கம் ஃப்ரம் திஸ் நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட், யூ நோ. அவங்களுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு. அப்படி நான் ருசித்து கொண்டு இருக்கிறேன். எங்கே போனாலும் படுத்துக்கொண்டே இருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டது, இஃப் யூ வாண்ட் தேர் ஃபேவர், அவங்களுடைய ஃபேவர், ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்டணும். காலேஜ் ஃபீஸ் ஹேஸ் டு பி பெய்டு. அவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸு. நான் நல்லா படிப்பேன், நம்புங்க, ப்ளீஸ் பிலீவ் மீ, நம்புங்க. ஃபஸ்ட்டு தான் வருவேன். எனக்கு செகண்ட் வர்றது பிடிக்காது. ஃபுல்லு புக்கு படிக்காமல் ஒரே ஒரு கொஸ்டின் நான் எக்ஸாமில் விட்டுட்டு வந்துட்டா கூட வீட்டில் வந்து அழுவேன். ஐ டோன்ட் லைக் டு, ஒரே ஒரு டைம்னால் தான், அது கூட அந்த ஆன்சர் கூட லேக் ஆஃப் டைம் ஐ வுட் ஹவ் நாட் ரிட்டன் தட் ஆன்சர். அப்போது அவங்க சொன்னாங்க, பட் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுன்னா இவங்க வந்து என்ன பண்ணணும், இவங்க தான் வந்து சைன் போடணும். அவருக்கு இது வச்சுட்டா பிடிக்காதான். ಅವ್ರಿಗೆ ಏನು ಪಿಡಿಕಾದ ಅವ್ರಿಗೆ ಇದು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿರೋದು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇವ್ರು ನಿನಗೆ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡಬೇಕಾರೆ, ಇಫ್ ಯು ವಾಂಟ್ ದೆಮ್ ಟು ಗಿವ್ ದ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್, ಯು ಬೆಟರ್ ಡೋಂಟ್ கீப் திஸ் இன் தேர் விசிபிலிட்டி. நீ என்ன பண்ணிவிடு, அதை உள்ளே எங்கன்னா வச்சுக்கோ, பரவாயில்ல. அப்புறம் நீ இப்போ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அப்புறம் நீ வேணா நீ படி, எப்போவுமே உன் கூட இருக்க போகுது, கொஞ்ச நேரத்துக்கு தானே. எனக்கு அந்த வயசுலேயே ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் நினச்சேன், ஐயோ இந்த ஆளோட ஸ்காலர்ஷிப் எனக்கு தேவையில்லை, இந்த ஆளோட உதவி எனக்கு தேவையில்லை, என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். அந்த வேளையில் நான் அங்கே சொன்னேங்க, அவ்வளோ பேர் மத்தியில் கர்த்தர் என்னை சொல்ல வைத்தார். ஐ டோல்ட் ஹிம், ஐ டோன்ட் வாண்ட். இதை நான் மறைச்சு வச்சுட்டு எனக்கு வருகிற லாபம் எனக்கு அது நஷ்டம். இதை நான் மூடி வச்சுட்டு அவரை மறுதளிச்சுட்டு, அவங்க சொன்னாங்க, ஒரு 2 minutes தாங்க, நீங்கள் அந்த ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிவிடுங்க, அந்த ஆஃபீஸ் ரூம் உள்ளே போகிற வரைக்கும். எல்லாரும் சொன்னவங்க ரொம்ப நல்லவங்க. நான் நினச்சேன், எனக்கு சத்தியம் சொன்னவங்க, அவங்க வேறு யாரையோ இருந்தால் கூட பரவாயில்ல, நான் எங்கெங்கேயோ இருந்தப்போ எனக்கு சத்தியம் சொன்னவங்க. ஸோ he told me, just 2 minutes you can hide this, it's not a problem. It's not that those people who told me the truth, those people who brought me to this faith, who talked at length and breadth, அவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நாள் நான் வியந்த நாட்கள் இருக்குது. ஐயோ இவங்கள போல நான் ஆண்டவரை நேசிக்கணும்ப்பா, எப்படி சொல்கிறாங்கப்பா. ஆனால் அவங்க வாயிலேயே சம்டைம்ஸ் பிசாசு யாரையோ கூப்பிட மாட்டான். சம்டைம்ஸ் he will use the mouth of the very same people who spoke to you about God, who speak good to you, the same people will tell you to do otherwise. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம், இவங்க தானே சொன்னாங்க, இவங்க சொன்னால் நல்லா கரெக்டாக இருக்கும், நமக்கு தோணிடல. இவங்க சொன்னால் இவங்க தான் எப்போவுமே ஜெபிக்கிறவங்க, இவங்க தானே எப்போவுமே எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக. யார் சொன்னது அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதை வச்சு தான் நான் அளவு போடணும். இதையே மறைக்க சொல்கிறாங்க. அப்புறம் நான் வாழ்ந்து என்ன சுகம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நான் விட்டு கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் நான் நின்றுக்க முடியாது. எனக்கு பயங்கர வைராக்கியம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், இல்லை எப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களோ, ஆஃப்டர் யூ செட் திஸ், நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு நேராக உள்ளே போயிட்டேன். திஸ் ஐ டிட். யாரோ சொன்னது நான் இல்லை, என்னுடைய கதை தான். நேராக என்ன பண்ணேன், ஆஃபீஸ் ரூம்குள்ளே உள்ளே போயிட்டேன். அவருக்கு இது பிடிக்காதான், அதனால் நான் என்ன பண்ணேன், அவங்க சொல்கிறாங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ எடுத்துன்னு வரலனாலும் பரவாயில்ல, நீ வராத, நானே போய் பேசுகிறேன். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்துட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஐ எம் டெல்லிங் யூ, த மூமெண்ட் he saw me with this, I was very young girl, he saw me with this, he has seen me differently. நான் இதை பார்த்த உடனே
அவர் தட் பர்சன் எழுந்திருச்சு நின்னார். ஐம் டெல்லிங் யூ, ஹீ ஸ்டுட் அப். அவர் என்ன பண்ணார்? எழுந்திருச்சு நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மா உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற தகுதி எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஆராதிக்கிற உன்னுடைய கடவுள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான்னா அவரே உனக்கு எல்லாம் பார்த்துக்குவார், நீ போமான்னு சொல்லிட்டார். நான் கொடுத்துதான் நீ உயரணும்ட்டு இல்லை, நான் உனக்கு சகாயம் பண்ண தேவையே இல்லை. அந்த ஒரு என்னை கூட்டிகிட்டு போனவர்கிட்ட சொன்னார், don't recommend this child. This child does not require any recommendation. I think she is good by herself. அவங்க சொன்னா என்ன சொன்னா? she is good by, yes, I am good by myself, by the grace of God. Amen. அந்த காலேஜில் இன்னைக்கும் இருக்குது அந்த காலேஜ். I stood first in the college. காலேஜ்லேயே நான் ஃபஸ்ட்டாக இருந்தேன். இல்லைன்னா வர முடியாது, வீட்டில் எனக்கு படிக்க முடியாது, வீட்டில் எனக்கு நோட் புக்ஸ் இருக்காது, வீட்டில் எனக்கு அப்படிப்பட்ட சௌகரியங்கள் இருக்காது. நாங்களே சமைக்கணும், நாங்களே சாப்பிடணும், நாங்களே துவைச்சிக்கணும், நாங்களே ஓடணும். பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், டோன்ட் கிவ் தம் டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். டோன்ட் கிவ் தம் டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட். இன்றைக்கி என்ன பார்க்குறவங்க நினைக்கிறாங்க, பாஸ்டமாக்கம்னா, பட் நான் என்னுடைய ஸ்டோரியெல்லாம் அப்படி கிடையாது. என்னுடைய ஸ்டோரியெல்லாம் அப்படி கிடையாது. பட் in all that thing என்னோடய ஐடென்டிட்டியை நான் காத்துக்கொண்டேன். என்னோடய ஐடென்டிட்டியை என்னைக்கு நீ சத்தியத்தை கைப்பிடிச்சிட்டியோ, அடிக்கடி சத்தியத்தை விற்காதே, அதை வாங்கு. சத்தியத்தை விற்காதே. டோன்ட் செல் த ட்ரூத். டோன்ட் செல் யுவர் ஐடென்டிட்டி. மை ஐடென்டிட்டி இஸ் நாட் ஃபார் சேல். சொல்லுங்களேன், மை ஐடென்டிட்டி இஸ் நாட் ஃபார், சொல்ல முடியுதா? மை ஐடென்டிட்டி இஸ் நாட் ஃபார், மை ஐடென்டிட்டி இஸ் நாட் ஃபார் சேல். My identity these days, they don't want to name their children, they don't want to give them Christian names. One mother is telling me, I felt, and I feel like that, what will the Lord, she didn't have children, ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நிறைய ப்ரேயர் பண்ணோம், நல்லா என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? God gave her a child. And today she tells me, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டமா நான் என்ன பேர் மாத்திரம் இப்படி இல்லாமல், some people are so, that's what I'm saying, paying save, இப்படி இல்லாமல் ஒரு நடுவில் வச்சுட்டா, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல். ஒவ்வொரு முறையும் நீ பிப்ளிக்கல் நேம் உன் பிள்ளைக்கு கொடுக்கும்போது தீர்க்க தரிசனமாய் அவர்களை நீ அழைக்கிற. அந்த தீர்க்க தரிசனம் அவர்கள் மேலே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. That's a prophetical name. That's a prophetical name. The name that you give your child should be prophetical. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏதோ உலகத்து மாதிரி ஸ்டைலிஷ். சில பேருக்கு எப்படி இருக்கணும்? ஸ்டைலிஷாக இருக்கணும். என்ன ஸ்டைலிஷ்னா, அதான் சொன்னேன்ல, இப்படி இருக்கக்கூடாது. நான் இங்கே விழுந்தா இந்த ஆள், அங்கே விழுந்தா அங்கே போனா அந்த, ஐயோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அங்கே போனால் அந்த ஆளே, இந்த ஆளா அந்த ஆளா அந்த ஆளா, ஐயோ ஆண்டவரே. அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் போயிட்டா அந்த ஆள், இந்த குரூப்பில் வந்துட்டா செல்லாதுங்க. Identity is not for sale. My identity is not for sale. I will never allow my identity to be sold. How many of you know this? இந்த ஐடென்டிட்டினாலே தான் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த ஐடென்டிட்டி தான் என்னை பரலோகத்துக்கு நேராக என்னை கொண்டு போகும். இந்த ஐடென்டிட்டி தான் பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி தான். If the enemy fears only one identity, Christ Jesus. Amen. The Messiah, the Lord, that is the only identity. பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி எது சொல்லுங்க? எந்த ஐடென்டிட்டி வேணும்? இன்னைக்கு மனுஷரை ப்ளீஸ் பண்ணுறதை எனக்கு தூரமாக இருக்கட்டும். சொல்லி பாருங்க, மனுஷர்களை ப்ளீஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கட்டும். அப்பா, அந்த மாமாவை, அந்த அத்தையை, அந்த கசினை, இந்த பஸ்ஸினை, இவங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு தூரமாக இருக்கட்டும். ஆண்டவரை, நான் உண்மை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரை என்று கேட்டு பெற்றுக்கோ. ஆமென்.